அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இப்போ ரீசெண்டாக நாம் பார்த்தோம், ஏர்போர்ட்டில் இந்த தப்மெயிலில் போட்டிருந்த இந்த துண்டு இல்லாமல் போனவங்களை ரிட்டன் அனுப்பின சம்பவத்தை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போது இதை மாதிரி நீங்கள் ஏர்போர்ட்டில் நோன்பு கழித்து போக இருக்கிறவங்க, உங்களுக்கு இது கட்டாயம் தேவைப்படும். இது இல்லாமல் போனீங்கன்னா உங்களை ஏர்போர்ட்டில் ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம். நீங்கள் நிறைய பேர் ஏர்போர்ட்டில் போகும்போது அக்காமாவோடு போவீங்க. உங்களுக்கு அக்காமா இருக்குது, இன்னும் பல வருஷத்துக்கு அக்காமா இருக்குது, நீங்கள் அக்காமாவோட போகிறீங்க அல்ல மொபைல் ஐடியோடு போகிறீங்க. அப்படி போகும்போது லீவில் நீங்கள் ஜஸ்ட் லீவில் போகிறீங்க, உங்கள்கிட்ட அக்காமா வேலிடான அக்காமா இருக்குது, வேலிடான மொபைல் ஐடி இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதில் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாதாரணமாக இந்த துண்டு இல்லாமல், அதாவது இந்த ஃபார்ம் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இந்த ஃபார்மும் சரி அல்லது இந்த ஃபார்மும் சரி, இது தேவைப்படாது. அதாவது இது பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சஸ் பர்மிஷன் எக்ஸிட் ஃப்ரம் குவைட். எக்ஸிட்டில் போகிறவங்களை தாண்டி மற்றவங்களுக்கு லீவில் போகிறவங்களுக்கு இது பெருசாக தேவைப்படாது. ஆனால் இந்த நோன்பு கழித்து சிலர் போவீங்க. எப்படி போகிறீங்கன்னா, உங்களுடைய எக்காமா இந்த டிசம்பர் மாதத்துலேயே முடிஞ்சிருக்கும், அல்லது வார ஜனவரி 10ஆம் தேதி 20ஆம் தேதி இல்லை ஜனவரி 30ஆம் தேதியில் முடியுது. உங்கள் மாமா பாபா சொல்கிறாங்க, எக்காமா ஒரு மாதத்துக்கு அல்லது 3 மாதத்துக்கு உங்களுக்கு நான் எக்காமா அடித்து தரேன், இல்லை ஒரு 6 மாத காலத்துக்கு உங்களுக்கு நான் எக்காமா அடித்து தரேன், நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா போங்க. சாரி, நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அக்காமா இந்த டிசம்பரில் முடியுது, இல்லைனா ஜனவரியில் முடியுது. இப்போ உதாரணத்துக்கு ஜனவரியில் அக்காமா முடியுது, அல்லது டிசம்பர் 30 உங்களோட அக்காமா முடியுது. ஆனால் உங்கள் பாபா சொல்கிறாங்க, வார 3ஆம் மாதம் நீங்கள் போங்க, இன்னொரு 3 மாதத்துக்கு இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 3 மாதத்துக்கு நான் 3 மாதத்துக்கு மட்டும் வீசா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 மாதத்துக்கான வீசா அல்லது 1 மாதத்துக்கான வீசா. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடியே காட்டியிருப்பேன். இதில் பாருங்கள், அவங்க 1 மாதத்துக்கான வீசா அடிச்சிருந்தாங்க. எப்படி 11ஆம் மாதம் 30ஆம் தேதி, 12ஆம் மாதம் 29ஆம் தேதி 2025. அப்போ இந்த மாதிரி 1 மாதத்துக்கான தற்காலிக வீசா. அப்படி இல்லாத பட்சத்தில் 3 மாதத்துக்கான தற்காலிக வீசா அடிக்கலாம். 1 மாதம் அல்லது 3 மாதம் தான். அதை தாண்டி 6 மாதத்துக்கெல்லாம் தற்காலிக வீசா இல்லை. 6 மாதத்துக்கு தற்காலிகமாக வீசா அடிக்க முடியாது, எக்காமா தான் அடிக்கலாம். அதாவது 1 வருஷத்துக்கு எக்காமா அடிக்கலாம். அந்த 1 வருஷ எக்காமாவை அவங்க என்ன செய்வாங்கன்னா, சிஸ்டமில் செகல் மூலமாகவோ அல்லது சிஸ்டம்லேயோ 1 வருஷத்துக்கு எக்காமாவை நீடிப்பாங்க. அப்படி உங்களுக்கு 1 வருஷத்துக்கு எக்காமா நீடித்தாலும் நிச்சயமாக உங்களுடைய சிவில் ஐடியோ அல்லது மொபைல் ஐடியோ அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த சகோதரிக்கு ரீசெண்டாக நடந்தது என்ன, மொபைல் ஐடியையும் அப்லோட் பண்ண முடியலை, சிவில் ஐடியும் எடுக்கலை. மொபைல் ஐடி அப்லோட் பண்ணாத காரணம் என்ன, அவங்க காசு கட்டலை. சிவில் ஐடி ஒன்று எடுக்கணும், இல்லையா மொபைல் ஐடி அப்டேட் பண்ணணும். மொபைல் ஐடி அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 தினார் பேமெண்ட் செலுத்த வரும். பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன், அதாவது பாசிக்கு அமௌண்ட் கட்டணும். கட்டினாதான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த 5 தினார் பேமெண்ட்டை உங்களுக்கு கட்டின பிறகு இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம பாசியில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த 5 தினாரை பே பண்ணினாதான் மொபைல் ஐடியை நாம் என்டர் பண்ண முடியும். இல்லைனா மொபைல் ஐடிக்கு போனது மொபைல் ஐடியில் இந்த மாதிரி காட்டும், cannot register due the pending payment for the card issuance. அதாவது கார்டுக்குரிய நம்ம காசை கட்டினா தான் நம்மளுக்கு இந்த மொபைல் ஐடி கூட ஆக்டிவ் ஆகும். ஆனால் ஏர்போர்ட்டில் என்ன செய்வாங்க, உங்களுக்கு அக்காமா அடிச்சு இருக்குது, நீங்கள் வெளியிட்டு அக்காமாவில் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய கார்டோ அல்லது மொபைல் ஐடியோ இருந்தால் மட்டும்தான் உங்களால் போக முடியும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதனால் சில கஃபீல்கள் என்ன செய்வாங்க, சரி இவங்க தான் 6 மாதத்தில் 3 மாதத்தில் போயிடுறாங்களே, நம்ம அக்காமா 1 வருஷத்துக்கு அடிச்சிருக்கிறோம், ஆனால் இவங்க தான் 3 மாதத்தில் போயிடுறாங்களா, அப்போ கார்டும் எடுக்க மாட்டாங்க, இந்த கார்டுக்குரிய பேமெண்ட்டையும் கட்ட மாட்டாங்க. அப்படியான நிலைமையில் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களை உடனடியாக என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் அனுப்புவாங்க அல்லது மொபைல் ஐடியை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த கடைசி கட்டத்தில் மொபைல் ஐடியும் செய்ய முடியலை, சிவில் ஐடியும் இல்லை, கஃபீலுடைய ஃபோனும் வேலை செய்யலை, இல்லை சிம் கார்டுக்கு நீங்கள் ரீசார்ஜும் போடலை, அல்லது கஃபீல் உங்களை பிளாக் பண்ணி விட்டுட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை பிணக்கில் நீங்கள் போகிறீங்க, ஃபோனெல்லாம் பிடுங்கிட்டு அனுப்பிட்டாங்க. அப்படின்ற சூழல் அவங்க நினைப்பாங்க உங்களை கூட ஏர்போர்ட்டில் விட்டால் நீங்கள் அதால் அப்படியே போயிடுவீங்க டிக்கெட்டை போட்டு தந்தான்னு. ஆனால் அங்கே டிக்கெட்டை போட்டு தந்தாலும் மொபைல் ஐடியோ அல்லது ஃபோன் ஐடியோ இல்லாமல் உங்களுடைய சிவில் ஐடி கார்டோ அல்லது மொபைல் ஐடி அப்படின்றது மக்களே. சிலர் வந்து மொபைல் ஐடின்றா என்னென்னு கேட்டிருந்தாங்க. இந்த இருக்குது பாருங்கள் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சிவில் ஐடி வந்து கார்டாக இருக்கும். சரியா, எங்களுடைய சிவில் ஐடி வந்து கார்டாக இருக்கும். எங்களுடைய சிவில் ஐடி கார்டு வந்து இந்த மாதிரி வரும். சிவில் ஐடி கார்டு வரும். சரியா, இந்த சிவில் ஐடி கார்டில் வந்து இந்த மாதிரி எங்களுடைய ஐடி இந்த மாதிரியும் வரும், இந்த மாதிரியும் எங்களுடைய ஐடி வரும். அதே மாதிரி எங்களுடைய ஒரிஜினல் ஐடி கார்டும் வந்து இந்த மாதிரி இதிலேயே காட்டும், எங்களுடைய ஒரிஜினல் ஐடி கார்டையும் காட்டும். அதே மாதிரி இப்போ எங்களுடைய சிவில் ஐடி என்றது பார்த்திங்கன்னா எங்களுடைய ஐடி கார்டு வந்து இதோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி எங்களுடைய ஐடி கார்டு வந்து இருக்கும், கார்டாக இருக்கும். இந்த கார்டு இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மொபைல் ஐடியில் சரி இந்த மாதிரி கார்டு வந்து இருக்கணும். இருந்துச்சுன்னா மட்டும்தான், அதுவும் வேலிடோடு இருக்கணும். அந்த மாதிரி வேலிடோடு இருந்துச்சுன்னா மட்டும்தான் எங்களால் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் ட்ராவல் பண்ண முடியும். அதாவது ஏர்போர்ட்டில் எங்களை அனுமதிப்பாங்க. அப்படி அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து 6 மாத காலத்துக்கு அக்காம அடிச்சிருந்தா, அதாவது எக்காமாவே அடிச்சிருந்தா நீங்கள் வந்து 1 மாதம் 3 மாதம் இல்லாமல் ஒரு 4-5 மாதம் இருக்கிறீங்கன்னு பட்சத்தில் உங்களுக்கு அக்காம தான் அடிக்க முடியும். புரியுதா? இது வந்து அடிக்க முடியாது, குரூஸ் வந்து அடிக்க முடியாது. அதே உங்களுக்கு 3 மாத காலம் தான் இருக்குது. நீங்கள் 1 மாதம் அல்லது 2 மாதம் தான் இருக்க போகிறீங்க குவைட்டில். அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பாபா என்ன செய்வார், அக்காம அடிக்க மாட்டாங்க, குரூஸ் அடிப்பாங்க. அதாவது இந்த இருக்கிறது அடிப்பாங்க, இந்த குரூஸ் அப்படின்றத அடிப்பாங்க. இந்த குரூஸ் அடிக்கிறது இது பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு குரூஸ் அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். 11ஆம் மாதம் 30ஆம் தேதி, 12ஆம் மாதம் 29ஆம் தேதி, அதாவது 1 மாதத்துக்கு குரூஸ். இந்த குரூஸ் அடித்தா பார்த்தீங்கன்னா இந்த டேட்லேருந்து ஒரு நாளைக்குள்ளே நாம் வெளியாகணும். அதாவது இது 12ஆம் மாதம் 29ஆம் தேதி முடியுது. 12ஆம் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சரி, அல்லது 12ஆம் மாதம் 28ஆம் தேதி சரி நாம் ஏர்போர்ட்டுக்கு போயே ஆகணும், வெளியாகணும். அதே போல் போகும்போது கட்டாயமாக இந்த பேப்பர் நம்மளுடைய கையில் ஒன்று ஃபோட்டோவா அல்லது இந்த இதாக இருக்கணும், இந்த ஃபோட்டோ இருக்கணும். அப்படி இல்லாட்டி பேப்பர் சரி பிரிண்ட் அவுட் எடுத்து இருக்கணும். அதோடு சேர்த்து இந்த இருக்கிற அப்ரூவல் பெர்மிஷன் வந்து இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணினா இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் பெர்மிஷன் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இதையும் வந்து நாம் வச்சுக்கொண்டா ஏர்போர்ட்டில் போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம குரூஸ் அடிச்சிருந்தா 1 மாதத்துலேருந்து 3 மாத காலத்துக்குள்ளே மட்டும் நம்மளுக்கு டெம்பரரியாக வீசா அடிச்சிருந்தா அந்த வீசா வச்சு போகலாம். ஓகே மச்சான், தேங்க்யூ. எங்களுக்கு வந்து இதில் 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். 3 மாத காலத்துக்குள்ளே மட்டும் அக்காமா இல்லை குரூஸ் அடிச்சிருந்தேன், அதாவது டெம்பரரி வீசா அடிச்சிருந்தேன். ஆனால் அதே உங்களுக்கு 3-4 மாதம் 5 மாதம் வரைக்கும் அவங்க இருக்க சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக நீங்கள் வந்து டிசம்பரில் உங்களுடைய அக்காமா முடியுது, ஆனால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து 5ஆம் மாதம் போங்க, 6ஆம் மாதம் போங்க, உங்களுக்கு 6 மாதத்துக்கு நான் அக்காமா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 6 மாதம் அக்காமா அடிக்கிறதில்ல. 6ஆம் மாதத்துக்கெல்லாம் அக்காமா இல்லை. 1 மாதம் 3 மாதம் டெம்பரரி வீசா குரூஸ் அடிக்கிறது. அதாவது 6 மாதம் என்ன, அதெல்லாம் 1 வருஷத்துக்கு அக்காமா அடிக்கிறது தான். புரியுதா? அப்போது அந்த 6 மாதம்ன்ற கதையெல்லாம் இல்லை. 1 வருஷத்துக்கு அக்காம அடிச்சிருப்பாங்க. 6 மாதத்தில் நீங்கள் போகும்போது உங்களை அனுப்பி வைப்பாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் போது தான் 6 மாத காலத்தில் நீங்கள் போகிறீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சிவில் ஐடி அல்லது மொபைல் ஐடி கட்டாயம் தேவைப்படும். அப்படி இல்லையா உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா வெறும் 2-3 மாதம் 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் குரூஸில் நாட்டுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறது இது 2 மட்டும்தான். இப்போ நிறைய பேர் நான் நோன்பு கழித்து போக சொல்லியிருப்பாங்க. என்ன நோன்பு கழித்து போக இருக்கிற நிறைய பேருக்கு இது வந்து தேவைப்படும் நினைக்கிறேன். வாங்க கேட்குது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே மெசஞ்சரில் சேட் பண்ணுங்கள்.